ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சுவையான கம்பு கூழ் தாங்க. இப்போ வெயில் நாளில் ரோட்டோர கடைகள்லாம் விற்கிது. இதை நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக செய்யலாம். பட் நான் வந்து மண் சட்டி வச்சிடலன்றதுனால மண் சட்டியில் செய்யலை ஆனால் அலுமினியத்தில் மட்டும் செஞ்சு வச்சிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்தில் செய்யுங்க. இல்லை குக்கரில் நீங்கள் வேக வச்சா கூட அதை நைட்டு நம்ம புளிக்க வைக்கும்போது நம்ம ஸ்டீல் பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அலுமினியத்தில் விற்காதீங்க. இப்போது மண் சட்டி இருந்ததுன்னா மண் சட்டியில் செய்கிறது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸு. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸு எல்லாருமே எடுத்துக்கலாம். இதில் நான் 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். கழுவி காய வச்சு ட்ரையாக மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் 1 கப் எடுத்தேன்னா அதுலேருந்து 5லேருந்து 6 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு நைட்டே எடுத்து வச்சுட்டேன். நான் நைட்டு வேக வச்சதை காலையில் கொஞ்சமாக பசங்களுக்காக எடுத்து இப்போ நான் அதில் மோரும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி கலந்து அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் கொடுக்க போகிறேன். எங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் கை வச்சே நல்லா மசிச்சு கொடுத்துட்டேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரத்த சோகை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வாரத்தில் 2 நாள் கொடுத்தோன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பீரியட்ஸ் பிரச்சனை கூட நமக்கு அடிவயிறு வலிக்கிறது, கால் வலிக்கு இதுக்கு கூட நல்ல சொல்யூஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு குடிக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் போட மாட்டேன். இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.